எல்லாருக்கும் வணக்கம். என்னதான் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை திரும்ப வரமாட்டாங்க அப்படின்ட்டு இருந்தாலும் கூட மனசுக்குள்ள தேர்தல் நெருங்க 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 உள்ளுக்குள்ள கொஞ்சம் லபுக்கு நடிச்சுக்கிறது நம்மளால தடுக்க முடியவில்லை. இருந்தாலும் கூட அப்படிலாம் இல்லை, கான்ஃபிடண்டா இருங்க, திரும்ப வர மாட்டாங்க. ஆமா, ஏன்னா இந்த தேர்தலுங்கிறது யார் வரணும் அப்படிங்கிறத விட யார் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான தேர்தல். யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத விட யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான தேர்தல். அப்படின்னும் போது நம்முடைய மக்கள் நம்மளை கைவிட்டுற மாட்டாங்க அப்படின்ட்டு நம்ம நம்புவோம். ஓகேவா? ஏன்னா திமுக மேலே இந்த தடவை இருக்கிறது வெறுப்பு, எதிர்ப்பு, கோபம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மக்களுக்கு திமுக மேலே இருக்கிறது பயம். எங்கே ஒரு வேளை திரும்பி வந்துட்டாங்கன்னா அப்படிங்கிற பயம் இருக்கிறதுனால நம்புவோம். நம்ம மக்களை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ரைட்டு, ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். என்ன செய்தி அப்படின்னா, ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு நடிகை ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க, அவங்களோட ஃபோட்டோ போட்டு. அதுக்கு நம்ம கிரிக்கெட் வீரர் விராட் கோலி என்ன பண்ணியிருக்காப்புல, லைக் போட்டிருக்காப்புல. இன்ஸ்டாகிராமில் லைக் போட்டுட்டு திரும்பி கொஞ்சம் நேரத்தில் அதை அன்லைக் பண்ணியிருக்காப்புல. அதை அந்த நடிகை வாட்ச் பண்ணிட்டாங்க. வாட்ச் பண்ணிவிட்டு, கோலி இப்படி என்னுடைய போஸ்ட்டுக்கு லைக் போட்டது நினச்சா சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் அவர் திருப்பி அந்த லைக்கை அன்லைக் பண்ணதை பார்க்கும்போது அவருடைய சங்கடத்தையும் அவருடைய சூழ்நிலையும் பார்க்கும்போது அவரை பார்த்து கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டுருக்குறாங்க. இதில் என்னங்க தவறு? ஒரு லைக் போட்டது ஒரு குத்தமா? ஏதோ ஒரு சபலத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு அவலம், அதுக்கு போய் குத்தமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. என்ன, இதை பார்க்கும்போது வேறு யாருடைய ஞாபகமாவது உங்களுக்கு வந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, சொல்லிவிட்டான். இது ஒரு பக்கமா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறோம், இந்த தேர்தலில் திமுக பண்ணுற எந்த ஒரு பரப்புரையும் சரி, எந்த ஸ்டண்ட்டும் சரி, சர்க்கஸும் சரி, எதுவுமே எடுபடல, மக்கள்கிட்ட ரீச் ஆகலை, எல்லாமே அட்டர் ஃப்ளாப் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ புதுசாக ஒன்று கையில் எடுத்துருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் டீலிமிட்டேஷனை முடித்து கட்டி விட்டோம். ஸ்டாலின் தான் எல்லாத்தையும் கிழிச்ச மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி இடம்பரம் ஹப்ல இன்னைக்கு தனியாக ஒரு வீடியோ வரும், அதை நீங்கள் பாருங்கள். என்னென்ன ஆக்சுவலாக நடந்திருக்குது, என்ன இவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தனியாக பேசுவோம். இப்போ எடுத்து அதை ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. இதுவும் எடுபடவில்லை. ஆஸ் யூஸ்வல் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலை. இவங்களா இந்த திமுக ஐடிவிங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சர்க்கஸ் கோமாளி, இவங்களா ஆளாலும் ஒரு போஸ்ட் போட்டுக்க வேண்டியது, ஃபயர் விட வேண்டியது, இவங்களா ஸ்டாலினுக்கு பின்னாடி நெருப்பேறிய மாதிரி இமேஜ் போட்டுக்க வேண்டியது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன சமாச்சாரம்னா, இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் வேறு சொல்லியிருக்காப்புல, என்ன அப்படின்னா, நாங்கள் மாணிக்கமாக இருந்தோம், தேர்தல் வேலையை பார்த்து கொண்டு நாங்கள் பாட்டுக்கு மாணிக்கமாக இருந்தோம், எங்களை தூண்டி விட்டு எங்களை பாஷாவாக மாற்றி விட்டது பாஜக அப்படின்ற மாதிரிலாம் வசனம் பேசிட்டு இருக்காப்புல. என்னை அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கிறாருங்க, யாரும் கண்டுக்கல, யாரும் காதில் போட்டுக்கல. என்னையா பேசிட்டு இருக்கிற நீ? தமிழ்நாடு இப்போ அந்த மாநில தேர்தலுக்கு என்னவோ அதை பேசியாருன்னா நீ ஊட்டி டெல்லியே பிடிச்சி பொழுதுனைக்கும் தொங்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் மக்களுடைய பார்வையாக இருக்குது. இவங்களா பாஷாங்கிறாங்க, இவங்களா ஃபயர் விட்டுக்கிறாங்க. அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. இதுக்காகவே நீங்கள் தோக்க போகிறீங்க. இன்னும் சொல்ல போனால், குறிப்பாக இந்த யூடியூப்பில் ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்குறான்னு வரும்போது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி 4 ஆடு இந்த டார்ச்சர் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்களா மக்களை. எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே அரசியல் வீடியோவை பார்த்துட்டு இருக்க போகிறாங்க, என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமாக சில வீடியோக்கள் பார்ப்பாங்க, ஏதாச்சும் சமையல் சம்மந்தமாக பார்ப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தம் பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் குறுக்க வந்து டார்ச்சர், ஸ்டாலின் தொடரட்டும் அப்படின்ட்டு. இதுக்காகவே மக்கள் உங்களை தோக்கடிக்க போகிறாங்க. பாருங்க, பாஷாவா இவங்க தமிழ்நாட்டிலேயே இல்லாத வெள்ளக்கோடைய ஆர்டர் போட்டு செய்ய வச்சு அதை தூக்கிட்டு மோடியை பார்க்கறதுக்கு போனீங்க பாருங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு நீங்கள் பாஷா தான் அப்படிங்கிறது. ஒரு படத்தில் வடிவேலு என்ட்ரி ஆகும்போது சுந்தர்சியை இடித்த உடனே வடிவேலு சுற்றுவாப்பில் இப்படி கிருக்குன்னு. அப்போ என் பவர் தெரியாமல் நீ என்கிட்ட மோதற அப்படின்ட்டு வடிவேலு சொல்லும்போது, சுந்தர்சி என்னை இடிக்கும் போது கிருன்னு சொன்னவாரு, அப்போவே உன் பவர் என்னன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னாப்புல. அந்த மாதிரி அப்போவே வெள்ளக்கொடையை தூக்கிட்டு போகும்போது உங்கள் பவர் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் எப்படியாப்பட்ட பாஷாங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒட்டுமொத்த மீடியாவையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இந்த நடுநிலையாளர் பத்திரிகையாளர்னு சுற்றிட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்கள எல்லாத்தையுமே விலைக்கு வாங்கிட்டு போடுற செய்திகள், போடுற சர்வே ரிப்போர்ட் எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக வர்ற மாதிரியே போட்டுக்கிட்டு, இது போக எங்கே மற்ற கட்சிங்க ஏதாச்சும் இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் ஏதாச்சும் வாங்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் எல்லா ஸ்ட்ராட்டஜி டீமையும் மொத்தமாக அள்ளி உள்ளே போட்டுக்கிட்டு காசை கொடுத்து, இதில் பாஷா தைரியம் இருந்தால், வீரம் இருந்தால் இதெல்லாம் பண்ணாமல் தேர்தலை சந்திக்கணும். அதை பண்ணுறதுக்கு முடியல. இதில் இவர் பாஷாவாம், இவருக்கு வசனம் எழுதி கொடுக்குறவன் ஏன்னா ஒரு சினிமா பைத்தியம் மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வடிவேல் டயலாக எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதையும் இவர் போகிற இடத்துலலாம் கண்ணை மூடிட்டு படிச்சுட்டு இருந்தாப்புல. ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கூட இருந்துக்கிட்டே உங்களை கோமாளி ஆக்கிற வேலையை ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான், அவங்ககிட்ட உஷாரா இருங்க. ஆமாம், இப்போ நீங்கள் பாஷா அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் குபீர்னு சிரிக்க மாட்டாங்க. எப்படியா இவ்வளோ சீரியஸான டைமில் கூட இப்படி காமெடி பண்ணுற, யூ ஆர் சச் அ காட் கிஃப்டட் சைல்டு அப்படின்ட்டு மக்கள் சொல்ல மாட்டாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக இருந்துருங்க. இது ஒரு பக்கமாக. இன்னொன்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ராகுல் காந்தி அவர்கள் இது வரைக்கும் ஒரு சிங்கிள் ட்வீட் கூட போடல இந்த அலையன்ஸை பற்றி. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களோட ஒன்றா பிரச்சாரம் பண்ணுறல அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். இப்போ அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, வந்தாலும் அவர் தனியாக பிரச்சாரம் பண்ணுறாரு, ஸ்டாலின் தனியாக பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு கூட்டணி பயங்கரமாக இருக்குது.
இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் மேடையில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காப்புல. அதுக்கு டிரான்ஸ்லேட்டர் யார் தெரியுமா? நம்ம செல்வ பெருந்தகை அவர் தான் டிரான்ஸ்லேட்டர். பாருங்கள், மனுஷன் இவர் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாரு. ராகுல் காந்தி, நீ என்னமா பேசிய, நீ பேசுறதான் நான் டிரான்ஸ்லேட் பண்ணுமா, என் இஷ்டத்துக்கு தான் நான் பேசுவேன்ட்டு இவரு பாட்டு எதையோ பேசிட்டு இருக்காப்புல செல்வ பெருந்தகை. Completely lacking confidence. முழுமையாக நம்பிக்கையோடு இருந்தார்கள். And the reason, brothers and sisters, is because he is controlled by the United States. காரணம் என்னென்றால் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்த இந்தியாவாக பார்க்கிறோம். A deal between India and the United States that sold our country out. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று. Out our energy security. நாம் வலிமையாக இருக்கிறோம். ஐயா ராகுல் காந்தி அவர்களே, உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? அடுத்த முறையாச்சும் வரும்போது காசை கொடுத்தாவது ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டரா, இங்கிலீஷும் நல்லா தெரிஞ்சு அதை தமிழில் நல்லா மொழிபெயர்க்க தெரிஞ்ச ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டராக கூட்டிகிட்டு வந்து பேசுங்க. இல்லைன்னா இப்படி தான் மேடையிலே அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும். மேடையில் நின்றுக்கிட்டு உங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்காப்புல. ஆனால் அவர் அசிங்கத்தான் படுத்துறாப்புலங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியாது உங்களால். ஏன்னா உங்களுக்கு தமிழ் தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த தடவை கொஞ்சம் நல்லா அதான் பார்த்துக்கோங்க. கூட இருந்துக்கிட்டு பெரிய வேலையாக பார்த்து விட்டு போயிடுவாப்புல, கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துங்க. இதில் வந்து அவர் சொல்கிறாப்புல செல்வ பெருந்தகை என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறார், நம்ம கூட்டணி வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது, எல்லாரும் ஜோர் அவர் தடவை கை தட்டுங்க, காப்பாற்றி இருக்கிறார். அவருக்கு ஒரு சத்தமா வாழ்த்து சொல்லலாமா? ஒரு பயம் மதிக்கல. இதுல பிகில் படத்துல வர்ற மாதிரி கேட்கல சத்தமா அப்படின்ட்டு கேட்டு அசிங்கப்படுறாப்புல. கேட்கலையே, மோடிக்கு கேட்க வேணாமா? மோடிக்கு அமித்ஷாவுக்கு கேட்க வேணாமா? தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றிய நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். இந்த லட்சணத்துல தான் காங்கிரஸ் கட்சிக்காரங்களே காங்கிரஸ் கட்சி மேலேயும் சரி அல்லது திமுக இருக்கிற இந்த கூட்டணி மேலேயும் சரி எவ்வளவு அதிருப்தியா இருக்கிறாங்கன்றது தெள்ள தெளிவா தெரியுது. அதே போல இதனுடைய வெளிப்பாடு தேர்தலில் எப்படி இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு என்பது பிரகாசமாக தெரியுது. கூடுதலாக ஒரு செய்தி ஒன்று சொல்றேன். ஸ்ரீபெரும்புதூர்ல 3வது இடத்துக்கு செல்வ பெருந்தகை தள்ளப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் நமக்கு வருது. 2வது இடம் கூட கிடையாது, 3வது இடம் தான். அந்த அளவுக்கு அந்த தொகுதி மக்கள் அவர் மேலே கடும் கோபத்திலையும் எரிச்சலையும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல் வருது. ரைட்டு, ஏதோ நல்லது நடந்ததா நல்லது தான். என்ன எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா தந்தி டிவி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, அவங்க ஒரு சர்வே ரிசல்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த சர்வே ரிசல்ட்டில் திமுகவுக்கு 75 இடங்களும் அதிமுகவுக்கு 74 இடங்களும் கொடுத்துருக்குறாங்க தந்தி டிவி. அதாவது ஏற்கனவே எல்லா ஊடகங்களும் விலைக்கு வாங்கப்பட்ட நிலையில் எவ்வளோ ப்ரெஷரில், அந்த ப்ரெஷரோட மத்தியில் இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க திமுகவுக்கு தந்தி டிவியே அப்படின்னா உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத நீங்களே பார்த்துங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது தான் கான்ஃபிடண்ட்டாக இருங்க அப்படின்ற மாதிரி நமக்கு நம்பிக்கை வருது. பார்க்கலாம், இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது தேர்தலுக்குள்ளே. அதுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சு திமுகவை எந்த ஒரு மொமெண்டத்தையும் கிரியேட் பண்ண முடியாது. இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க இந்த டீலிமிட்டேஷனை வச்சு பயங்கரமான மொமெண்டத்தை கிரியேட் பண்ணிடலான்ட்டு. ஒரு வெங்காயமும் இல்லை. இன்னும் 3 நாளில் பெருசாக அவங்க ஒன்றும் சாதிச்சிட முடியாது. அப்படின்னும் போது இப்போ திமுகவுக்கு களத்தில் என்ன நிலைமையோ அதுதான் இன்னொரு 2-3 நாளைக்கு பிறகும் தேர்தல் அப்பவும் அப்படின்னும் போது நமக்கு பிரகாசமாக தெரியுது. பரவாயில்லடா, இவங்க வர மாட்டாங்கடா அப்படின்ட்டு நம்ம நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தடுத்த தகவல்களோடு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.